ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோ ஃபார் தி ஃபேமிலி. இன்றைக்கி என்ன ரொட்டீன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிக்கன் பிரியாணி தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். சரிங்களா? சிக்கன் பிரியாணி, அப்புறம் வந்து கத்திரிக்காய் பச்சடி, தயிர் பச்சடி, அதுக்கப்புறம் சிக்கன் 65 எல்லாமே எப்படி இதெல்லாம் சேர்த்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? முதல்ல சிக்கன் பிரியாணிக்கு செய்ய வேண்டியது எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், அதுக்கப்புறம் அதாவது கத்திரிக்காய் பச்சடி செய்ய வேண்டியது எல்லாமே கூட எடுத்து வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு, அப்புறம் லெமனு, புளியை ஊற வச்சாச்சு, எல்லா வேலையும் பார்த்துட்டேங்க. இது வந்து நம்ம இந்த மாதிரி முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஏன்னா நான் வந்து 3 பர்னர் இருக்கிறதுனால நான் எல்லாமே ஒரே நேரத்தில் செய்ய ஆரம்பிச்சிடுவேன் டக்கு டக்குன்னு. 65 மட்டும் கடைசியில் பொரிப்பேன், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிடுவேன். முதல்ல நான் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுறது கத்திரிக்காய் பச்சடிக்கு தேவையான அந்த வேர்க்கடலை இருக்கு இல்லையா, அதை வறுப்போம் இல்லையா, வேர்க்கடலை அப்புறம் கொஞ்சமாக வந்து எள்ளு, இந்த ரெண்டுத்தையுமே வந்து நான் வறுக்க ஆரம்பிச்சிடுவேன். முதல்ல என்ன பண்ணணும், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போதும். ஒரு 4-5 கத்திரிக்காய் போட்டு செய்கிறீங்க அப்படின்னா, அதாவது ஒரு 6 பேருக்கு செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை போதும். அது வந்து ஒரு பக்கமாக வந்து வறுபடட்டை சொல்லிட்டு சிம்மில் வச்சுட்டேன். இன்னொரு பக்கம் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்ல அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டேன், சரிங்களா? பிரியாணி பாத்திரம் அதை வச்சுட்டு அதில் வந்து நான் வந்து இன்றைக்கி ஒரு 1.5 கிலோக்கு போல் பிரியாணி செய்ய போகிறேன். அதனால் அதுக்கு தேவையான எண்ணெயை நான் ஊற்றிக்கிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 300 எம்எல்னு வச்சுக்கோங்களேன். 300 எம்எல் எண்ணெய் அதை ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அந்த கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாமே போட்டேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அது எல்லாமே போட்டுட்டேன். மராத்தி முக்கு, அன்னாசி பூ எல்லாமே தான், சரிங்களா? அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், நல்லா தின் ஸ்லைஸாக, அதையுமே போட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வெங்காயம் வந்து நமக்கு வதங்குறதுக்கு கண்டிப்பாக 25 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் கிட்ட ஆகும். ஏன்னா நம்ம வெங்காயம் எந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். சரி, நம்மளும் அதை வதக்க ஆரம்பிச்சிருவோம்னு சொல்லிட்டு நானுமே வந்து அதை வச்சுட்டேன். நல்லா அது வதங்க ஆரம்பிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து ஒரு பக்கம் வந்து கடலையும் கொஞ்சம் நல்லா வறுபட்டுட்டு, வேர்க்கடலை, அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு 2 டீஸ்பூன், சரிங்க, 2 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு போட்டேன். எள்ளு ஆல்ரெடி வந்து நமக்கு அந்த பேன் வந்து நல்லா சூடாக இருக்கும்ல, அதனால் எள்ளு போட்டதுமே அது பொரிய ஆரம்பிச்சிட்டு, சரி ஓகே நம்ம வந்து சும்மா இந்த மாதிரி கிண்டி எடுத்துருவோம் சொல்லிட்டு நான் பாட்டுக்கு அந்த பேனை போட்டு ஆட்ட ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதான். அதுவும் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டு அந்த ஹீட்லேயே. அதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டேன், சரிங்களா? ஏன்னா இப்போ அந்த பேனில் தான் வந்து கத்திரிக்காய் பச்சடி செய்ய போகிறேன். அதனால் ஓகே, எல்லாமே நமக்கு தயார் நிலையில் இருக்கு இல்லையா? அதனால் நமக்கு இந்த பிரியாணி செய்யறதுல ஒரு பெரிய வேலையாகவே இருக்காது. எல்லா சைடிஷுமே சேர்த்தே செஞ்சிடலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த பேனில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஓகேங்களா? கத்திரிக்காய் எப்பவுமே கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா சேர்த்தா தான் அது டேஸ்ட்டாக இருக்கும், அந்த கத்திரிக்காய் பச்சடியே. நான் இதை வந்து தனியாக கூட ஒரு ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பிரியாணிக்கு ஏற்ற ஒரு கத்திரிக்காய் பச்சடி எப்படி செய்யணுன்ற ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், என்னோடய சேனல் இருக்குது. அதையுமே கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஓகே, எண்ணெய் நல்லா சூடானதுமே அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, சரிங்களா? மிளகு தான் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். மிளகு போடலன்னா அது அந்தளவுக்கு டேஸ்ட்டே நமக்கு கொடுக்காதுங்க. அதனால் நல்லா முழு மிளகு இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கோங்க. அப்புறம் நான் வந்து ஒரு 2 சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, மீடியம் சைஸ் வெங்காயத்தை விட கொஞ்சம், அது வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம் தான், அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி, அது வதங்குற கேப்பில் நான் போய்ட்டு அரிசியை கழுவிட்டு வந்துடுறேன். எப்போவுமே சரி, பிரியாணிக்கு நம்ம வந்து ஊற வைக்கும்போது அடுப்பில் நான் எப்பவுமே இப்படி தான் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வெங்காயத்தில் வதக்க போட்டுருவேன். ஏன்னா வந்து வெங்காயம் வதங்குறதுக்கே நமக்கு ஒரு 25 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் கிட்ட ஆகுமா, கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறதுனால. அதனால் நான் வந்து அடுப்பில் வந்து வெங்காயத்தெலாம் வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான், அது ஒரு பாதி வதங்கல, அதுக்கப்புறம் தான் நான் அரிசியை ஊற வைப்பேன். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் டைம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லாட்டி அரிசி ரொம்ப ஊறிடுமா, அதுக்கப்புறம் நமக்கு தண்ணி அளவு நம்ம கரெக்டாக ஊற்றணும் அப்படின்னா அரிசி குழஞ்சிரும். அந்த மாதிரிலாம் நிறைய இது இருக்குது, இதில் ப்ராப்ளம் இருக்குது பிரியாணி செய்கிறதுல. அதனால் நான் எப்பவுமே கொஞ்சம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் மட்டும் தான் நான் அரிசி வந்து கழுவி ஊற வைப்பேன். ஒரு 3 வாட்டி கழுவிட்டு அதையுமே வந்து கொஞ்சம் நல்ல தண்ணி பிடிச்சி ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வெங்காயமும் வதங்கிட்டு, கத்திரிக்காய் பச்சடிக்கு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெங்காயமும் வதங்கிட்டு, சரி அது கூடவே சேர்ந்து கத்திரிக்காயும் வதக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே கட் பண்ணி போட்டுட்ருக்கேன். நம்ம வேறு மாதிரி கூட பண்ணலாம். கத்திரிக்காய் வந்து முதல்ல கூட நம்ம எண்ணெயில் வந்து நல்லா பொரிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமாட்ட கூட இந்த ப்ராசஸ்லாம் பண்ணலாம், நல்லாயிருக்கும் கத்திரிக்காய். அப்போ கூட இப்படி பண்ணால் கூட கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுதா. ஸோ எனக்கு எந்த டிஃப்ரெண்ட்டுமே தெரியல. நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. ஆனால் இந்த மாதிரி பண்ணாலும் நமக்கு ஒரே டேஸ்ட்டில் தான் இருக்குது, சரிங்களா? ஏன்னா நான் அப்படியும் ட்ரை பண்ணியிருக்கேன், அதனால தான். சரி ஓகே, இப்போ வந்து ஒரு 4 கத்திரிக்காயை நான் என்னோடய இஷ்டப்படி நான் பாட்டுக்கு கட் பண்ணி போட்டுவிட்டேன். ஃபஸ்ட் ரவுண்டாக கட் பண்ணேன், அப்புறம் நான் பாட்டுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டேன். ஏன்னா அப்போ தான் அது நல்லா வந்து வதங்குமா, அதனால தான்.
சரி ஓகே. அந்த பக்கம் வந்து பிரியாணி நம்ம விட்டுறக்கூடாது இல்லையா? அது நமக்கு ரொம்ப முக்கியமாச்சே. இன்றைக்கி ஹீரோவே அது தானே. சரின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து ஒரு பக்கம் கிண்டி விட்டுட்டு இருந்தேன். நான் ஒரு சைடு மட்டும் இல்லாட்டா நமக்கு வதங்கும், ஒரு சைடு வதங்காமல் போயிடும். அதனால் அப்புறம் வந்து அதுக்கு அந்த வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கணும் அப்படின்றதுக்காக அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிட்டேன். கல் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, சரி ஓகே இந்த பக்கம் கத்திரிக்காவையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுன்னு சொல்லிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருந்தேன். அப்புறம் வந்து ஒரு பெரிய தக்காளி ஒன்று எடுத்து வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஏன் ஒரு தக்காளி போடுறேன் அப்படின்னா, நம்ம இதை வந்து புளி கரைச்சி ஊற்றுவோம் சரிங்களா? அதனால் வந்து அதுவும் புளிப்பு, இதுவும் புளிப்பு இல்லையா தக்காளி, அதனால் ஒரு தக்காளி மட்டும் போட்டுக்கிட்டேன் நான். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா புளியை வந்து நான் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கசகசா இருக்கு இல்லையா, அது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதை ஊற போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த வேர்க்கடலை, எள்ளு இவ்வளோ தான் இதில் நம்ம சேர்க்க போகிறோம். அப்புறம் கொஞ்சம் பொடி ஐட்டம் சேர்ப்போம், அவ்வளோதான். ஓகே, நம்ம இப்போ வந்து மசாலா ஐட்டம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன அப்படின்னா, நான் 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா தூள் போடுறேன், அவ்வளோதான். உங்கள்கிட்ட தனித்தனியாக இருக்கனால நீங்கள் மல்லித்தூள் தனியாக, அப்புறம் வந்து மிளகாய் தூள் தனியாக, அந்த மாதிரியும் ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா? தனியாத்தூள் தனியாக அந்த மாதிரி. நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கலர் கொடுக்கணும், கொஞ்சம் காரத்துக்காக வந்து என்ன பண்ணிக்கிட்டேன், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். வேணும்னா கூட கடைசியில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா? ஓகே, இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த மசாலாவோட பச்சை வாடை எல்லாமே போகட்டும். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும் சரிங்களா? அதையுமே வந்து இது கூட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஓகே, இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் என்ன பண்ண போகிறேன்னா, புளியை ஊற வச்சுருக்கேன் இல்லையா, ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு, அதை வந்து நல்லா கரைச்சி இதில் ஊற்றிக்கிறேன் சரிங்களா? அவ்வளோதான். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் பச்சடி. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சரிங்களா? எல்லாருமே வந்து அப்படி பாராட்டுவாங்க, ஏன்னா இவ்வளோ சூப்பராக இருக்குது கத்திரிக்காய் பச்சடி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அவ்வளோதான். இப்போ இது வந்து கொஞ்சம் வேகட்டும். நான் அதுக்காக கொஞ்சம் அந்த புளி தண்ணி கூடவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணி நான் மூடி வச்சுட்டேன் சரிங்களா? அது நல்லா கொஞ்சம் மசிய வேகிற அளவுக்கு. அதுக்கப்புறம் அந்த பக்கம் வெங்காயத்தையும் கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டுக்கிட்டு இருந்தேன். பாருங்கள் நீங்களே வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. நமக்கு இன்னுமே அது வதங்கணும் சரிங்களா? ஏன்னா அப்போ தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக தான். ஆல்ரெடி நம்ம சேனலில் 2 கிலோ பிரியாணி எப்படி செய்யணுன்ற வீடியோ கூட நான் போட்டிருக்கேன். அதுவுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா? எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அந்த கத்திரிக்காய் பச்சடிக்கு தேவையான பேஸ்ட் அரைச்சிக்கலாம். என்னென்ன அப்படின்னா, வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை, அப்புறம் வறுத்த எள்ளு, அப்புறம் இந்த கசகசா ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து தண்ணி கூடவே சேர்த்து ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் சரிங்களா? நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க, நத்துரு புத்துருன்னு அரைக்கக்கூடாது. ஓகே, இந்த அளவுக்கு நான் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பாருங்கள், இந்த பக்கம் அது நல்லா கொதி வந்துட்டா, நம்ம இப்படியே சாப்பிட்டோம்னா தொக்கு மாதிரியே இருக்கும், அதாவது காரக்குழம்பு மாதிரியே இருக்கும். நம்ம அந்த வேர்க்கடலை எல்லாம் சேர்க்கும் போது தான் டேஸ்ட்டே கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, இது நல்லா இப்போ ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நான் இதுக்கப்புறம் இது கூட அந்த பேஸ்ட்டு நான் ஆட் பண்ணிவிடுவேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சில பேர் வந்து நம்ம ஹோட்டல்லாம் சாப்பிடும்போது கத்திரிக்காய் பச்சடி வந்து தண்ணியாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் நம்ம தொட்டு தொட்டு சாப்பிடும்போது தான் அது டேஸ்ட்டே நல்லாயிருக்கும் சரிங்களா? அதனால கொஞ்சம் திக்காக தான் நான் செய்வேன் எப்போவுமே. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிவிட்டேன், அந்த பேஸ்ட் இது கூட ஆட் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த மிக்ஸி அந்த ஜார் இருக்கு இல்லையா, அதிலே கொஞ்சம் தண்ணியும் வந்து நல்லா கலக்கிட்டு அதையுமே இது கூடவே நான் ஊற்றிடுவேன். அந்த தண்ணியே நமக்கு போதும் சரிங்களா? ஏன்னா கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாமே ஆல்ரெடி நமக்கு நல்லா வதங்கிருச்சு, அதனால் அதுவே நமக்கு போதும். ஓகே, அவ்வளோதான். இப்போ ஆட் பண்ணிட்டோமா? நான் இதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்புலாம் செக் பண்ணிக்குவேன், காரமும் செக் பண்ணிக்குவேன். இன்கேஸ் நமக்கு காரம் பத்தலை அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா கொஞ்சமாக லைட்டாக மிளகாய் தூள் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா? அது ஒன்றுமே நமக்கு அந்த ராஸ்மெல் எதுவுமே தெரியாது. ஓகே, பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குல்ல. இன்னும் போக போக கலர் நமக்கு சேஞ்ச் ஆகும் சரிங்களா? என்ன இது இப்படி வெள்ளையாக இருக்கே அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க, போக போக கலர் சேஞ்ச் ஆகும். அவ்வளோதான், சூப்பராக பாருங்கள். நமக்கு வந்து ஈஸியாக பண்ணிடலாம் கத்திரிக்காய் பச்சடி. நான் சில முந்திலாம் வந்து வெறும் தயிர் பச்சடி மட்டும் தான் பண்ணுவேன், கத்திரிக்காய் பச்சடி பண்ணவே மாட்டேன். ஏன்னா வந்து அதுவே நமக்கு ஒரு தனி வேலையாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் வந்து பழகிருச்சு. பிரியாணி கூடவே சேர்த்து செய்யும்போது நமக்கு அது தனி வேலை தெரியலை. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் என்ன பண்ணிக்கிட்டேன், இன்னொரு 1/2 ஸ்பூன் போல் உப்பு போட்டுக்கிட்டேன். மொத்தம் ஒரு 1.5 ஸ்பூன் போல் உப்பு போட்டிருக்கேன் நான் இந்த கத்திரிக்காய் பச்சடிக்கு. ஓகே, அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா சூப்பரான கத்திரிக்காய் பச்சடி ரெடி. நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது சிம்மில் இருக்கட்டும் சரிங்களா? அதுக்கப்புறம் சைட் பை சைடாக நான் வந்து இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட ஆரம்பிச்சிட்டேன். இன்னமும் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வதங்கியிருக்கு இல்லையா? ஓகே, அதுக்கப்புறம் இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன், தனி மிளகாய் தூள் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கிறேன்.
நான் எப்பவுமே காஷ்மீரி சில்லி பவுடர் போடுவேன். அது என்கிட்ட கிடையாது. அதனால நான் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் போட்டிருக்கேன். வேணும்னா திரும்பி சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பச்சை மிளகாய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருக்கேன்னா, அதனால் வந்து நான் இன்றைக்கி வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா நான் வந்து ஒரு 12 பச்சை மிளகாய் கிட்ட எடுத்து வச்சுருந்தேன். அதனால் அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நான் வந்து எப்பவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கிராம் கணக்கில் அளந்து எடுக்க மாட்டேன். ஸ்பூன் கணக்கு தான். இப்போ ஒரு டம்ளர் இப்போ ஒரு அளக்கு காமிச்சேன் இல்லையா? அதில் வந்து 5 அளக்கு எடுக்கிறேன்னா ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவேன். ஒரு ஸ்பூன் வந்து எக்ஸ்ட்ரா போடுவேன். அவ்வளோதான். நான் இன்றைக்கி 8 டம்ளர் வந்திருக்கு அந்த அளக்கு அளவுப்படி பார்த்தோம்னா. அதனால் கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்பூன் அளவுக்கு 10 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? ஏன்னா நமக்கு இது பிரியாணியில் டேஸ்ட் கொடுக்குறது அந்த கரம் மசாலா, அந்த ஸ்பைசஸ், அதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். அதனால் அதை நல்லா சேர்த்து வதக்கி விட்டுறலாம். ரொம்ப முக்கியம் அது நமக்கு. அதுக்கப்புறம் இதில் தான் நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு கத்திரிக்காயில் இருந்தோம் சிம்லேயே வச்சுருந்தே அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு. அவ்வளோதான். கத்திரிக்காய் பச்சிட்டு நமக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டு. இந்த பக்கம் வந்து நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அடி பிடிக்க ஆரம்பிக்கிறதுனால நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. சரிங்களா? அவ்வளோதான். இப்போ நான் வந்து தக்காளியுமே இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நான் வந்து அளவுப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 7 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் இதில். அப்புறம் ஒரு 7 தக்காளி, நல்ல பெரிய தக்காளியை பார்த்து ஆட் பண்ணியிருக்கேன். 1.5 கிலோ பிரியாணி செய்கிறதுக்காக. 1.5 கிலோ அரிசி, 2 கிலோ கறி எடுத்திருக்கேன் இன்றைக்கி நான். ஓகே. இதுக்கப்புறம் நான் வந்து இதில் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 150 ml போல் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் மீதி தயிர் வந்து கொஞ்சம் தயிர் பச்சடிக்காக. ஓகேங்களா? நான் எல்லாமே காயெல்லாம் முன்னாடியே கட் பண்ணி வச்சுட்டேன். பச்சடிக்கு தேவையானது எல்லாமே. அதனால தான் நமக்கு பிரியாணி செய்யும்போது கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும். ஓகே. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கண்டிப்பாக அடி பிடிக்கும். அதனால் நீங்கள் கிண்டி விட்டுட்டே இருங்க. சரிங்களா? ஒருவேளை உங்களுக்கு இடையில அடி பிடிச்சிருச்சு, என்னடா இப்படி நடுவில் இப்படி அடி பிடிச்சிருச்சுன்னு நினச்சி கூட நீங்கள் பயப்படாதீங்க. ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் சிக்கனை தண்ணியில் ஆட் பண்ணும்போது நமக்கு அந்த அடி பிடிச்சதெல்லாம் நம்ம இது பண்ணி விட்டுறலாம். சரிங்களா? ஓகே. இதுக்கப்புறம் நான் கத்திரிக்காய் வந்து வேறு இதெல்லாம் மாற்றிக்கிறேன். ஏன்னா வந்து அந்த பேனில் தான் வந்து எப்பவுமே நான் சிக்கன்லாம் ஃப்ரை பண்ணுவேன்னா, அதனால் அந்த பாத்திரம் எனக்கு தேவைப்படுது. அதனால் கத்திரிக்காவை வேறு இதில் மாற்றி வச்சிடலாம். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு வந்து இந்த சமையல் வந்து பாருங்களேன், ஒரு 1.5 மணி நேரத்தையும் செஞ்சு முடிச்சிடலாம். எல்லா சைடிஷ்ஷுமே சேர்த்து சொல்கிறேன். சரிங்களா? ஓகே. இதுக்கப்புறம் வந்து அதை நான் வாஷ் பண்ண போட்டுட்டேன். அவ்வளோதான். கத்திரிக்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓகே. இதுக்கப்புறம் இதை நல்லா கிண்டி விட்டுறலாம் இந்த பக்கம். ஏன்னா நமக்கு தண்ணி கூட ஆட் பண்ணவே இல்லை இல்லையா பிரியாணி, அந்த பிரியாணி செய்கிறதுக்குரிய கிரேவியில். ஓகே. இப்போ நான் இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதை சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சரிங்களா? நம்ம வந்து நார்மலாக வந்து சிக்கன் 1 கிலோ அரிசினா 1.5 கிலோ சிக்கன் கூட போட்டு செய்யலாம். நல்லா தான் இருக்கும். தண்ணி அளவெல்லாம் ஒரே மாதிரி தான் வரும். ஓகேங்களா? சரி. நான் சிக்கன்லாம் எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஓகேங்களா? நான் வந்து இது கூடவே வந்து உப்புமே ஆட் பண்ணிவிடுவேன். ஏன்னா நம்ம உப்பு கணக்கு வச்சுக்கோங்க. நான் கரெக்டாக வந்து 1 டேபிள் ஸ்பூனில் தான் உப்பு ஆட் பண்ணியிருந்தேன். ஓகே. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு இது வந்து அடி பிடிக்குது, என்னால் இது பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணியுமே அளவுக்கு வச்சுக்கோங்க மைண்டில். சரிங்களா? ஓகே. இப்போ நான் வந்து இது உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். சரிங்களா? இதுவே கரெக்டாக தான் இருக்கும். நமக்கு வேணும்னா செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் கடைசியில். ஆனால் இதுவே சரியாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஓகே. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். 1/2 கிலோவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்குன்னு கணக்கு வச்சுக்கோங்க. நான் 1.5 கிலோ சேர்த்துருக்கேன் அரிசி இன்னைக்கு. அதனால் 3 டேபிள் ஸ்பூன் அளவு நான் உப்பு சேர்த்துருக்கேன். ஒவ்வொரு உப்புக்குமே வந்து டேஸ்ட் மாறும். ஒவ்வொரு பிராண்டுக்குமே. சரிங்களா? அதனால் அது பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி அதனால் நான் என்ன பண்ணிக்கிட்டேன், ஒரு அரை டம்ளருக்கு போல் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். சரி, அது நல்லா வதங்கட்டும். ஏன்னா சிக்கன் நமக்கு வதங்கணும் இல்லையா? அது வேகணும் அப்படின்றதுக்காக அதை வந்து மூடி போட்டு வேக வச்சுட்டேன். இந்த பக்கம் வந்து சிக்கன் 65க்கு தேவையான மசாலா ரெடி பண்ணி வச்சிடலாம். அதை கொஞ்சம் நேரம் ஊறணும் இல்லையா? அதனால் அதுவும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர். ஓகேங்களா? அது எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் வந்து சக்தி மசாலா இருக்குல்ல, 65 மசாலா, அதை தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து 1 கிலோ சிக்கனுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. 1 கிலோக்கு அதிகமாக தான் இருந்துச்சு. அதனால் நான் அது ஒரு பேக்கெட் அப்படியே போட்டுட்டேன் நான். அதுக்கப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கு இல்லையா? அது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அப்புறம் அரிசி மாவு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, ஒரு லெமன் வந்து பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து
இதை நான் வந்து எப்படி இது பண்ணுவேன்னா, எண்ணெயில் தான் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுவேன் சரிங்களா. ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய், உங்ககிட்ட ரீஃபண்ட் ஆயில் இருக்கோ இல்லாட்டி கடலெண்ணெய் இருக்கோ, எந்த ஆயில் இருக்கோ அதை கொஞ்சம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் உப்பு சேர்க்க வேண்டாம். சக்தி மசாலாவை பொறுத்த வரைக்கும் நம்ம அதில் உப்பு ஆட் பண்ண வேண்டாம். அது மசாலாலே உப்பு இருக்கும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை வந்து நல்லா கெட்டியான பேஸ்ட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கிற சிக்கன் எல்லாத்தையுமே அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஏன்னா நமக்கு ஒரு டவுட்டு தான் சொல்லிட்டு நான் செக் பண்ணி பார்த்தேன். உப்புலாம் கொஞ்சம் கரெக்டாக தான் இருந்தது. உங்களுக்கு ரொம்ப தண்ணியான மாதிரி ஆகிடுச்சு, தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க சரிங்களா. அது ஒன்றும் ஆகாது. ஓகே, இப்போ அதை நல்லா உருட்டணும். நான் ஒரு பக்கம் அதில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் சிக்கனையும் பார்த்தேன். அதுவுமே வந்து நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிட்டு பாருங்களேன். ஓகே, இதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி ஊற்றிடலாம் சொல்லிட்டு அந்த டம்ளர் அளவுக்கு 1.25 டம்ளர் நான் தண்ணி சேர்த்தேன் சரிங்களா. 1க்கு 1.25 அதுதான் கரெக்டாக இருந்துச்சு எனக்கு. எப்போவுமே அதுதான் எனக்கு கரெக்டாக இருக்கும். 1க்கு 1.5 கணக்கெலாம் நான் சேர்க்க மாட்டேன். 1க்கு 1.25. இப்போ 8 டம்ளர் அரிசி இருந்தது, அதனால் நான் வந்து 10 டம்ளருக்கு தண்ணி ஊற்றினேன். கரெக்டாக இருந்துச்சு. அவ்வளோதான். ஒரு பக்கமே வந்து தயிர் பச்சடியுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அது கொதி வர கேப்பில் பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் அரிசியை சேர்த்துடலாம். தண்ணி சேர்க்காமல் அரிசியை ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க, வெறும் அரிசியை மட்டும். ஓகே, இது வந்து பார்த்து சேருங்க சரிங்களா. ஏன்னா மேலே தெரிக்கும். அதனால் எப்பவுமே சென்டரில் வந்து அரிசியை போடணும். ஓகேங்களா. ஓகே, அது மாதிரி போட்டுட்டு அதை வந்து கொஞ்சம் நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். பார்க்குறதுக்கே செம டெம்டிங்காக இருக்குல்ல, கலர்ஃபுல்லாக. இதெல்லாம் மிளகாய் தூளை நம்ம முன்னாடியே ஆட் பண்ணுறதுனால தான் இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் அரிசி எந்த அளவுக்கு மேலே எவ்வி வந்திருக்குன்னு பாருங்களேன். ஓகே, இது வந்து ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா நமக்கு அடி பிடிக்கக்கூடாது இல்லை, அதனால் கொஞ்சம் அடியிலேருந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படியே சிக்கன் பீஸ் எல்லாம் கொஞ்சம் மேலே வர மாதிரி அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா சாப்பாடு எடுக்கும்போது மேலே வர ரைஸ் மட்டும் தான் இருக்கும். அப்போ நம்ம எடுக்க வந்து அப்படியே அரிசி உடஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் எல்லாமே எல்லா இடத்துலையுமே பரவற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். உப்பு செக் பண்ணி பார்த்தேன், கரெக்டாக இருந்துச்சு. உப்பு காரம் எல்லாமே. உங்களுக்கு ஒருவேளை காரம் கம்மியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் உப்பு காரம் எல்லாமே நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு லெமன் ஜூஸ், சின்ன லெமன் எடுத்துக்கிட்டேன், அதோட ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ இந்த லெமன் ஜூஸ் எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் ஆகணும் இல்லையா, அதனால் அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ஜென்டலாக. அவ்வளோதான். பாருங்கள், செம்மையாக இருக்குது. இன்றைக்கி சூப்பராக பிரியாணி வரப்போகுதுன்னு இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துட்டு. அவ்வளோதான். சரி, மூடி வச்சுருவோம். ஏன்னா அந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் வற்றணும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம அதை பார்ப்போம் திறந்து சரிங்களா. சரி, அந்த கேப்பில் வந்து எண்ணெய் காஞ்சிட்டு சொல்லிட்டு எண்ணெயை ஊற்றி அதையும் அடுப்பில் வச்சுட்டேன். அவ்வளோதான். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோன்னா பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு தண்ணி வற்றி இருக்குது. ஓகே, நமக்கு வந்து இதுவே போதும் தான் சரிங்களா. பாருங்கள், நம்ம இந்த மாதிரி அரிசியை கொஞ்சம் கீழேருந்து தள்ளி விட்டோம்னா அரிசியெலாம் மேலே வரும், தண்ணி அடியில் போயிடும். இப்போ நம்ம தம் போடுறதுக்கு ரெடி ஆகிடுச்சுது. எங்கள் வீட்டில் நிறைய நெய் சேர்க்க மாட்டாங்க, யாருக்குமே அதுவுமே நெய் சேர்த்தா பிடிக்காது. அதனால தான் நான் ஏர்லியாக நெய் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங்லேயே. நல்லா ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். நான் ஃபைனலாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் மேலே அப்படியே ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் கலர் பவுடர் போட்டால் தான் எனக்கு பிடிக்குமா, பிரியாணி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பார்க்கணுன்னு ஆசைப்படுவேன். அதனால் கொஞ்சம் எல்லோ ஃபுட் கலர், கொஞ்சம் ஆரஞ்சு ஃபுட் கலர் லைட்டாக மேலே தூவி விட்டுக்கிட்டேன். அவ்வளோதான். நம்ம தண்ணியில் கரைச்சும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம், அப்படியும் பண்ணலாம். அதுக்கப்புறம் தம் போட்டுலான்னு சொல்லிட்டு இதெல்லாமே நான் சிம்மில் வச்சு தான் நம்ம பண்ணணும் சரிங்களா. தண்ணி நமக்கு வத்திருச்சு அப்படின்னு தெரிஞ்சுட்டா சிம்மில் வச்சுருங்க அடுப்பை. ஓகே, அதுக்கப்புறம் வீணாக போன ஒரு தோசைக்கல் இருக்கும் இல்லையா, எதுக்குமே உபயோகப்படாத ஒரு தோசைக்கல் எங்கள் வீட்டில் இருக்குது. அதை எடுத்து நான் வச்சுட்டேன். அதை வச்சதுமே ஸ்டவ் வந்து ஸ்பீடாக வச்சுட்டேன் சரிங்களா. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் பிரியாணி பாத்திரம், அதுக்கப்புறம் அது மேலே வந்து ஒரு பெரிய பாத்திரத்தை தண்ணி பிடிச்சி வச்சுட்டேன். ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்கு நமக்கு லோ ஃப்ளேமில் இருந்து தம் ஆகட்டும். அவ்வளோதான். இந்த பக்கம் எண்ணெயும் நமக்கு நல்லா காஞ்சிருச்சு. சரி சொல்லிட்டு 65 போட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போட ஆரம்பிச்சிட்டேன். 65 1 kg கிட்ட இருக்கு இல்லையா, 1 kgக்கு மேலே இருக்குது. அதனால் அதுக்கே எனக்கு டைம் எடுக்குன்றதுனால நான் எப்போவுமே இப்படி தான் பிரியாணி தம் போட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னாலே 65 ஒரு பக்கம் பொரிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம கரெக்டாக இருக்கும். அது தம் விட்டு இறங்கவும் நம்ம பிரியாணி சிக்கன் 65 வரைக்கும் முடிக்கும், சரியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல 65. அவ்வளோதான். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் இதை சிம்மில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் இதுவுமே ஒரு சைடு வந்து நல்லா வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு திருப்பி விட்டுட்டேன். திருப்பி விட்டதுக்கப்புறமா சிம்மில் வச்சு இந்த பக்கம் நல்லா வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு வேக வச்சுட்டேன். என்ன ஒன்று, சிக்கன் பொரிக்கும் போது ஒரு பெரிய வேதனை என்னென்னா அது எண்ணெய் தெறிக்கும் பாருங்கள். நம்ம எவ்வளோ தான் கேர்ஃபுல்லாக பண்ணாலும் கண்டிப்பாக எண்ணெய் தெறிக்க தான் செய்யுது. என்ன பண்ணுறது, சாப்பிடும்போது ருசியாக இருக்குல்ல. அப்புறம் சிக்கனை வந்து அந்த பக்கமும் வெந்துட்டு சரி இன்னொரு பக்கம் நல்லா புரட்டி போட்டு மறுபடியும் ஒரு பக்கம் புரட்டி போட்டுட்டு அப்புறம் சிக்கன் வெந்து தான் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன்.
செம்மையாக இருக்கும். நம்ம வந்து நார்மலாக எல்லாருக்கும் போன்லெஸ் பிடிக்கும். ஆனால் வந்து இந்த எலும்போடு சேர்த்து சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். அது எலும்புலாம் கடிச்சு சாப்பிடும்போது. முன்னாடிலாம் நான் அந்த மாதிரி சாப்பிட மாட்டேன். இப்போலாம் தான் நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறேனே. இந்த எலும்புலாம் கடிக்கிறது, சிக்கன் எலும்புலாம் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான், இன்னொரு செட்டும் நான் போட்டுவிட்டேன். அவ்வளோதான், சூப்பரான சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா, இது செம்ம கிறிஸ்பியாக இருந்தது. நம்பவே மாட்டீங்க. நான் சொல்கிற அளவு நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. செம்ம சூப்பராக இருக்கும் சிக்கன் 65. சும்மாவே வந்து ஒரு செட்டு காலி பண்ணிட்டோம், நானும் எங்கள் வீட்டில் உள்ளவங்களும் சேர்ந்து. பொறிக்க பொறிக்க சாப்பிடும்போது இன்னும் அது டேஸ்ட்டாக இருக்கும்ல. அதுக்கப்புறம் 65 ரெடி ஆகிட்டு. அவ்வளோதான். சரி, எல்லாத்தையும் பொறிச்சு எடுக்கவும் இது பிரியாணி தம் முடியவும் கரெக்டாக இருந்தது டைம் எனக்கு. ஓகே, இப்போ நான் வந்து பிரியாணி வந்து நம்ம டைம் ஆகிடுச்சு, ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலேயே ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிட்டு. பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியுது இல்லையா, மேலே இப்படி குச்சி குச்சியாக நிற்குதில்ல. செம்மையாக இருந்துச்சு பிரியாணி அன்னைக்கு. ஒவ்வொரு டைமும் பிரியாணி செய்யும்போது ஐயோ இன்றைக்கி நல்லா வரணும், உப்பு கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன். இன்றைக்கி எல்லாமே சூப்பராக வந்துச்சு. நான் வீடியோ வரை எடுத்துக்கிட்டு இருக்கேன்ல, அதனால தான். பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா பொலன்னு இருந்துச்சு அன்றைக்கி. பாருங்கள் நீங்களே. அவ்வளோதான், சூப்பரான பிரியாணி ரெடி. நான் செய்கிற பிரியாணி என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 3 வேளைனா கூட அப்படியே நீ உட்கார இடத்துல சாப்பிட்டுட்டே இருப்பான் என் பையன்லாம் அந்த மாதிரி. ஏன்னா காரம்லாம் கொஞ்சம் குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குமா. இன்றைக்கி நல்லா மசாலாலாம் நிறையாவே போட்டு பண்ணேன். சூப்பராக இருந்துச்சுன்னு எல்லாருமே சொன்னாங்க. பாருங்கள், அவ்வளோதான், சூப்பரான பிரியாணி ரெடி. அதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் நமக்கு சும்மா இருக்க முடியுமா சொல்லுங்கள். நம்ம இதுக்கப்புறம் எல்லாருக்கும் வச்சு கொடுத்துட்டு சாப்பிட வேண்டியது தான் பாக்கி. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஒரே நேரத்தில் வந்து எல்லா சைட் டிஷ்ஷுமே நம்ம செஞ்சிடலாம். சில பேர் ஹோட்டலுக்கு போனால் தான் இந்த கத்திரிக்காய் பச்சடி 65 சேர்த்து சாப்பிடணுன்ற ஒரு இது இருக்கும் இல்லையா. வீட்டில் வந்து தயிர் பச்சடியோட முடிச்சுக்குவோம். இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்படியே பிரியாணி செய்கிறதுக்குள்ளே நம்ம எல்லாமே மற்ற சைட் டிஷ்ஷும் செஞ்சு வச்சிடலாம். ஓகேங்களா, அவ்வளோதான், எல்லாமே தயாராக இருக்குது. இங்கே பாருங்கள் என்னென்ன செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு. நல்லா சூப்பரான உதிரியான சிக்கன் பிரியாணி ரெடி. அதுக்கப்புறம் கிறிஸ்பியான சிக்கன் 65, தயிர் பச்சடி, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பச்சடி. கத்திரிக்காய் பச்சடியில் அந்த லெவலில் இருந்தது அன்றைக்கி. ஓகே, இப்போ நான் வந்து எல்லாருக்கும் வச்சு கொடுத்துட்டேன். அடுத்து எனக்காக நான் வைக்கிறேன். எனக்கு வந்து கொஞ்சம் செலக்டிவான பீசஸ் தான் எடுத்து வைப்பேன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா. எனக்கு இந்த நெக் பீஸு, அதுக்கப்புறம் விங்ஸ் அதெல்லாம் தான் பிடிக்குமா. அது மாதிரி தேடி பார்த்து எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து தயிர் பச்சடி, அப்புறம் கத்திரிக்காய் பச்சடி, அது எல்லாமே எனக்காக போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான். அப்புறம் நமக்கு பிடிச்ச 65 பீஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் பாட்டுக்க. ஏன்னா நான் வந்து அதில் கொஞ்சம் நெக் பீஸ்லாம் இருந்ததா, அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். அது இந்த விங்ஸ்லாம் வந்து எனக்காக எடுத்து வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த காம்போவை யாராலையுமே வந்து பிடிக்கலை அப்படின்னு சொல்லவே முடியாது. அந்த மாதிரி எப்பவுமே அவிச்ச முட்டை வந்து வீட்டில் யாருமே வந்து இவ்வளோ சைட் டிஷ் இருக்கும்போது அதை சாப்பிட மாட்டோமா, அதனால் நான் அதை செய்யலை. அவ்வளோதான், 65 எடுத்து வச்சுக்கிட்டு நான் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டேன்ப்பா. அவ்வளோதான். சரி, உங்ககிட்ட எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் உடனே சாப்பிட்டேன். அதில் வேறு இடையில வேறு அந்த அன்னாசி பூ பட்டெல்லாம் வேறு நமக்குன்னு வந்து விழுது பாருங்கள், டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறதுக்குன்னே. சரி, அதெல்லாம் தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்தேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருந்ததா. என்னடா செம்மையாக இருக்கே அப்படி சொல்லிட்டு நான் அப்படிக்க சுட சுட இருந்தது பிரியாணி. அதெல்லாம் பொருட்படுத்தவே இல்லையே. நான் அப்படிக்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, உங்கள் வீட்டில் எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. ஓகேவா. இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் நிறைய ரெசிபீஸ்லாம் கூட நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இனிமேலும் அப்லோட் பண்ணுவேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு மறக்காமல் நம்ம வீடியோஸை வந்து இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.